அண்மையிலே நடந்த உயர்நீதிமன்ற வாசலில் நடந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும். அந்த இருசக்கர வண்டியில் வந்த இளைஞன் என் வண்டியில் அவர் வண்டி மோதிவிட்டது என்று அவன் சொல்லவில்லை. ஏனென்றால் மோதவில்லை, அதனால் அவன் சொல்லவில்லை. அவன் வண்டியை நிப்பாட்டிவிட்டு நிறுத்திவிட்டு திரும்பி வந்ததற்கு அவன் வேறு காரணத்தை தான் சொன்னான். சத்தம் போட்டாங்க, ஆரன் அடிச்சாங்க என்றுதான் சொன்னான். ஆனால் அவனுடைய இருசக்கர வண்டியிலே நான் சென்ற வண்டி மோதியது என்று முதலில் ஒரு தனியார் தொலைக்காட்சியை சார்ந்தவர்கள் தான் திட்டமிட்டு பொய் செய்தியை பரப்பினார்கள். அதுதான் மொத்த சம்பவத்தையும் வேறு திசை நோக்கி நகர்த்திவிட்டது. அது அப்பட்டமான பொய், 100% பொய். அந்த தொலைக்காட்சி RSS கும்பலுக்கு துணை போகிற ஒரு தொலைக்காட்சி. நீண்ட நாட்களாக நீங்கள் கவனித்து வந்தால் தெரியும். நிறைய தொலைக்காட்சிகளை இப்போது RSS BJP கையில் எடுத்துக் கொண்டது. நிறைய நாளேடுகளையும் அழைத்து போட்டு விட்டார்கள். நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்களை விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் மாதா மாதம் சம்பளம் கொடுக்கிறார்கள். இப்படி திரித்து பேசுங்கள், பொய் சொல்லுங்கள், வதந்திகளை பரப்புங்கள் என்று அவர்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கிறார்கள். இதெல்லாம் நடக்கிறது சமூக வலைத்தளங்களில். அந்த தனியார் தொலைக்காட்சி பைக்கில் திருமா கார் மோதியதால் இந்த சம்பவம் என்கிற பொருள்பட மோதியது என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியது அந்த தொலைக்காட்சி தான். நடக்காத ஒன்றை நடந்ததாக அவர்கள் திட்டமிட்டு பொய் செய்தியை பரப்பி உடனே வரிசை கட்டி வந்தவர்கள் யார்? அத்தனை பேரும் பாஜகவை சார்ந்தவர்கள், பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பவர்கள், பாஜகவோடு கைகூலி பெறுகிறவர்கள். இவர்கள்தான் வரிசை கட்டி நின்றார்கள். தனியார் தொலைக்காட்சியில் பரவியதும் உடனே அரை மணி நேரத்தில் எக்ஸ் தளத்திலே ட்விட்டரிலே பதிவு செய்தது பாஜக அண்ணாமலை. அண்ணாமலைக்கு கவலை, தலைவர் பதவியை பிடுங்கிவிட்டார்கள். நயினார் நாகேந்திரன் தலைவராக இருக்கிறார், அவரை ஓரங்கட்ட வேண்டும், நான் தான் இங்கே ஆக்டிவாக இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்ள வேண்டும், மறுபடியும் தலைவர் பதவியை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும். தேர்தல் நேரத்தில் தலைவராக இருந்தால்தான் அவர்களுக்கு நல்லது, லாபம். ஆகவே அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே முந்திரி கொட்டைத்தனமாக எல்லாவற்றிலும் முந்திக்கொண்டு பேசுவது, பரப்புவது, பொய் சொல்லுவது. அதுல வேற நான் IPS படித்தவன் என்று பீற்றிக் கொள்வது. IPS படிக்கிறவன் எல்லாம் இப்படி பொய் தான் சொல்லுவான், அந்த பொய்யையும் அடித்து சொல்லுவான், வம்புகளை வலிந்து இழுப்பான் என்று சொல்லுவது போல் அது இருக்கிறது. அவர் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகுதான் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இந்த அடிப்படை அறிவு கூட இல்லையா? ஏனென்றால் அரசியல் அப்படி அவர்களை ஆட்டி படைக்கிறது. எந்த ஒரு குற்றம் நிகழ்ந்தாலும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், புலனாய்வு நடந்து நீ முதல் தகவல் அறிக்கையிலே என்ன சொன்னாலும் அப்படியே அதை பதிவு செய்வார்கள். அது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அதில் சொன்னதில் அப்படியே போலீஸ் ஏத்துக்காது, ஜுடிஷியரியும் ஏத்துக்காது, நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளாது. முதல் தகவல் அறிக்கையில் இது என்ன வேண்டுமானாலும் எழுதலாம், சொல்லலாம். அவன் அப்படியே அதை வாங்கி இது முதல் தகவல் அறிக்கைன்னு பதிவு பண்ணுவான். அவ்வளவுதான். எது உண்மை அப்படின்னு கண்டறியறதுக்கு இன்வெஸ்டிகேஷன், அதாவது புலனாய்வு செய்யணும், அதுக்கு ஆதாரங்கள் தேடணும், சாட்சியங்களை தேடணும், சான்றுகளை தேடணும், அப்படியே பிரிப்பரேஷன் என்னங்கிறத பார்க்கணும், அதுல கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கா, குற்ற நோக்கம் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் உறுதிப்படுத்தினால்தான் அது குற்றம் என்று நீதிமன்றத்திலே போய் தாக்கல் செய்ய வேண்டும். ஆனால் அது நடந்த அரை மணி நேரத்தில் எந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கல, திருமா கார் மோதியதுன்னு ஒரு முடிவெடுத்து பொய் செய்தியை பரப்புகிறார்கள்.
அந்த பையன் அதை சொல்லவே இல்லை. பரப்பியது ஒரு தனியார் தொலைக்காட்சி, அது பிஜேபிக்கு துணை போகிற ஒரு தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சி நீண்ட காலமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு துண்டு செய்கிற ஒரு தொலைக்காட்சி என்பதை நீங்கள் பார்த்தால் தெரியும். திட்டமிட்டு பரப்புகிறார்கள். அடுத்து அண்ணாமலை பிஜேபி, அடுத்து எச் ராஜா. நீங்கள்லாம் அதை எச் ராஜா, நீங்க எச் ராஜா தான். ஏன்னா அவர் பிறப்பால் மனுஷன், உயர்ந்த மனுஷன். ஆனா அவருடைய புத்தி ரொம்ப அற்ப புத்தி, ரொம்ப 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 அற்ப புத்தி. இப்போ ஒரு ஒட்டு மீசை வச்சுக்கிட்டு சினிமாவில் போய் நடிக்கிறார். அவருக்கு பெருசா மீசை வைக்கணும்னு ஆசை வந்துருச்சு. மாவீரன்னு காட்டிக்கிறதுக்கு படத்திலேயாவது காட்டலாம்னு ஒரு முயற்சி எடுக்கிறார் அவரு பிஜேபி. அதுக்கடுத்து கஸ்தூரி, அது பிஜேபி. அதுக்கப்புறம் வரிசையா நீங்க பார்த்தா எல்லாம் பிஜேபி காரனா வரும். நம்ம இந்த பிரச்சனையில எப்படி பரப்புறான் பாருங்க. விடுதலை சிறுத்தைகளை ரவுடிகளாகவும் குண்டர்களாகவும் காட்டணும். அந்த சம்பவம் நடந்து வெறும் 20 செகண்ட், அவ்வளவுதான், 20 செகண்ட்ஸ். அதுக்குள்ள நான் இறங்கி எல்லாம் தடுத்து அப்படி நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கணுமா. 20 செகண்ட்ஸ்ல என்ன நடந்ததுன்னே தெரியல நமக்கு. நான் வண்டியில உட்கார்ந்துருக்கேன், ஏதோ கும்பல் கூடுறாங்க, போலீஸ் ஓடுது, கடற்கடன்னு பின்னால ஓடிடுறான். அவன் எங்க ஓடுறான்னு நமக்கு தெரியல. என் வண்டி மூவ் ஆயிடுச்சு. அவன் புகார் கொடுக்கறான், உள்ள உட்கார்ந்துக்கிட்டு அடிச்சு கொள்ளுகடான்னு திருமாவளவன் சொன்னாரு. இதை போய் அந்த தொலைக்காட்சி தான் கேட்கிறான், தனித்தனியா. நீ பேட்டி கொடு, நீ பேட்டி கொடு, நீ பேட்டி கொடு. வேற எந்த தொலைக்காட்சியும் அதை கேட்கல. புகார் எஃப்ஐஆர்ல எழுதி கொடுக்கறாங்க. தமிழ்நாடு முழுக்க சாதி அடிப்படையில் பார் கவுன்சில் 2ஆ பிரியுது. பாமகவில் ஒரு ஆள் இருக்கிறார், வக்கீல். அவரு பெரிய சிறந்த வழக்கறிஞர், ரொம்ப புகழ்பெற்ற வழக்கறிஞர். அவர் உடனே திருமாவளவன் தான் காரணம், அவர் மேல் நடவடிக்கை எடுங்க. 20 செகண்ட்ஸ் தான் நடந்தது, என்ன நடந்ததுன்னே தெரியாது நமக்கு. அந்த வீடியோ, அந்த தனியார் தொலைக்காட்சி போட்ட வீடியோ தான் நான் பார்க்கிறேன். அந்த வீடியோல தான் தெரியுது இந்த சம்பவம் நடந்தது. போலீஸ் என்ற தொலைபேசியில தொடர்பு கொண்டு உங்க ஆட்கள் மறியல்ல உட்கார்ந்துருக்காங்க, நான் உடனே போன்ல கொடுங்க, அவங்ககிட்ட பேசி மறியல்லாம் வேண்டாம், கலைஞ்சு போங்க, அந்த தம்பி ஏதோ தெரியாம முன்னால வந்தாரு, அனுப்பிச்சு விட்டுருங்க, அந்த பையனை நீங்க கேஸ் போடாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன் நான் டிசி கிட்ட. அவர் என்ன உயிரோடு இருக்காரு, அவரை கேட்டா அவர் சொல்லுவார், நான் சொல்லனா இல்லையான்னு. ஆனால் இதை எப்படி இன்ன வரணும் பரப்பிட்டு இருக்காங்க பாருங்க. இது ஒரு உதாரணம். அதே தொலைக்காட்சி தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் புளியந்தோப்புல ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது பாபர் மசூதி இடித்ததை கண்டிச்சு பேசுறேன். புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள். 400 வருஷங்களுக்கு முன்னால அங்க ராமர் கோயில் இருந்துச்சு அப்படின்னு நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சு 400 வருடங்கள் கழித்து அங்க இருந்த மசூதியை இடிக்கிறீங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் வரலாறு தோண்டி பார்த்தால் நிறைய இடங்கள்ல சிவன் கோவில், பெருமாள் கோவில் இருந்த இடங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் புத்த விகார்கள் இருந்தன என்று ஆய்வுகள் சொல்லப்படுகிறது. ஆய்வுகள்ல சொல்றாங்க. ஜமனதாசன் ஒருத்தன் PhD டாக்டரேட் பண்ணிருக்கிறான். அவன் ஆய்வு பண்ணி என்ன சொல்லியிருக்கிறான்னா, திருப்பதியில் இருக்கிற வெங்கடேச பெருமாள் கோயில் இருக்குல்ல, அது ஒரு காலத்துல புத்த விகாரா இருந்தது அப்படின்னு அவன் ஆய்வு கண்டுபிடிச்சிருக்கிறான். அதை நான் கோட் பண்றேன் மேற்கோள் காட்டி. இப்ப எல்லாரும் இப்படி கிளம்பிட்டாங்கன்னா, அப்ப சிவன் கோயில், பெருமாள் கோயில் எல்லாம் புத்த விகார்களாக இருந்தது என்று பௌத்தர்கள் இந்த இடத்தில் புத்த விகார்கள் இருந்தன அப்படின்னு விடிக்க தொடங்கினால் என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டேன். இது நல்லதா? பக்கத்துல ஒரு நிலத்தை வாங்கி ராமர் கோயில் கட்டிட்டு போயிடலாம்ல, அதுக்காக 400 ஆண்டு கால பழமை வாய்ந்த ஒரு மசூதியை இடிப்பது நியாயமா என்று நான் கேள்வி எழுப்பினேன். இதை அப்படியே அவன் திருச்சி போட்டான். என்ன போட்டான்னா, சிவாலயங்களை தகர்ப்போம் திருமா பேச்சு, உள்ள எல்லாம் முன்னும் பின்னும் வெட்டி ஒட்டி. அந்த நபர் தான் இன்னைக்கு ஒரு செகண்ட்ஸ்ல, ஒரு 20 செகண்ட்ஸ்ல நடந்து முடிஞ்சு வச்சிடலாம். யாரும் அங்க போய் இன்வெஸ்டிகேஷன் இடத்துல நமக்கு நல்ல வேற ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கிடைச்சது. அது வண்டி முன்னால போய் அவன் வேற நிறுத்திட்டு வம்பு எடுக்கிறான்.
அவன் யாரும் ஏவி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. 12:30 மணிக்கே அந்த வண்டியை போய் வாங்கியிருக்கிறான். அந்த வண்டி யாருடைய வண்டினா நம்ம கட்சிக்கார வண்டி. பேங்குக்கு போனோம், ஜெராக்ஸ் எடுக்கணும், ஏதோ ஒரு காரணம் சொல்லி 12:30 மணிக்கு வாங்கியிருக்கிறான் வண்டியை. வாங்கிட்டு இங்கேயும் அங்கேயும் பார்க் கவுன்சில் போறது, அங்க போறது, இங்க வர்றது சுத்திட்டு இருந்துட்டான். அப்பெல்லாம் வீடியோ ஃபுட்டேஜில் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு சும்மா போல வந்து வெயிட் பண்ணி என் வண்டி எப்ப வரும்னு பார்த்து முன்னால வர்றான், கிராஸ் பண்றான். ஆரன் அடிச்சு ஒரு வேலை அவன் இரிட்டேட் ஆயிட்டானு தான் நம்ம நினைச்சோம். வண்டியை நிப்பாட்டிட்டு வம்புக்கு எடுக்கிறான். இதை அப்படியே மறைச்சிட்டு திருமாவளவன் அடிக்க சொன்னாரு, அதனால என்ன அடிச்சாங்க. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடக்குது. குறிப்பா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, இந்தியாவின் தலைமை நீதிபதி BR கவாய் மேல உச்ச நீதிமன்றத்துக்குள்ளே ஒருத்தன் செருப்பு வீசுறான். அதை கண்டித்து வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி இருக்க வேண்டும். அதுதான் நியாயம். BR கவாயை பிடிக்கலனாலும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அந்த போஸ்ட், இந்தியாவின் தலைமை நீதிபதி, அந்த இருக்கை அவமதிக்கப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் நீதிக்கு வந்திருக்க வேண்டாமா? கண்டித்து இருக்க வேண்டாமா? அதை விட்டுட்டாங்க, அதை டைவர்ட் பண்றான். நான் அந்த போராட்டத்துக்கு தான் வரேன். அதை கேள்விப்பட்ட உடனே நம்முடைய சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் ஒரு புரொட்டஸ்ட் பண்ணுங்க, நான் கட்சி சார்பில் அப்புறம் அறிவிச்சுக்கிறேன், நானும் வரேன் அப்படின்னு பார்வேந்தர்கிட்ட சொல்லி காலையில சொல்லி அடுத்த நாள் காலையில ஆர்ப்பாட்டம் நடக்குது. 24 மணி நேரத்துக்குள்ள அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுதான் நான் திரும்ப போறேன். BR கவாய் மீது செருப்பு வீசிய சம்பவத்தில் கண்டனம் கூட தெரிவிக்காத வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுக்க சாதி அடிப்படையிலே பிரிந்து நின்று எப்படி ஒரு வழக்கறிஞரை தாக்கலாம்? அந்த வழக்கறிஞர் ஏற்கனவே ஆலந்தூர் வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர். அவருடைய நடத்தை சரியில்லைன்னு. தமிழ்நாடு பார் கவுன்சில் இருந்து டெர்மினேட் செய்யப்பட்டவர். அதுக்கு பிறகு இப்பதான் அண்மையில திரும்ப சேர்த்திருக்கிறாங்க. ஒரு நொட்டோரியஸ் திருமாவளவன் வண்டிக்கு முன்னால ஒருத்தர் வந்து வம்பு இழுக்கிறான்னா திருமாவுடைய பாதுகாப்பு என்ன அப்படிங்கறத பத்தி யாரும் வாய் திறக்கல. சாதி புத்தி எப்படி வேலை செய்கிறது என்று பாருங்க. செகண்ட்ல என்ன பண்ண முடியும்? நான் வண்டிக்குள்ள உட்கார்ந்து தலையை தவட்டிட்டு இருக்கிறேன். நான் பேசினேன், வேர்த்துக்கு வச்சு வேர்த்துட்டு நான் என்ன ஏதும் கூட பார்க்கல. இப்படி நிமிந்து பார்க்கிற ஒரு வண்டி ஓடி விழுது. என்னப்பா அப்படின்ற, ஒண்ணு இல்ல போலீஸ் யாரோ குறுக்க நின்னாங்க, தள்ளி விட்டு போயிட்டாங்க, கிளம்புங்க அப்படின்னு கிளம்பிடுச்சு வண்டி. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் தெரியுது அந்த தனியார் தொலைக்காட்சி இந்த மாதிரி ஒரு செய்தியை போடுறது. இது எதுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன்னா, இது பல பேர் நீங்க வந்து சோசியல் மீடியாவில் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. அது உண்மை இல்லை. நூற்றுக்கணக்கான வீடியோக்களை போடுறாங்க. அவ்வளவு பேரும் பாஜக, RSS, பாஜக கைகூலிகள். பாஜகவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நேர் எதிரியாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வெரி குட், வரவேற்கிறோம். இதுல பாஜகவா விசிகாவா பிரச்சனை இல்லை. இத சாதியா கொண்டு போறாங்க. அவன் வந்து முன்னால் நிற்கும் போது என்ன சாதின்னு தெரியுமா? என்ன மதம் தெரியுமா? என்ன படிச்சிருக்கான்னு தெரியுமா? ஆனா எப்படி பரப்புகிறார்கள்? ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக நாம் செயல்பட்டதை போல ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அவ்வளவும் அரசியல். இதன் மூலம் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு உரசல் ஏற்பட வேண்டும். அதுதான் நோக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறிவிட்டால் யாரும் நம்மளை பத்தி பேச மாட்டாங்க. நாம அவங்களுக்கு ஒரு டார்கெட்டே கிடையாது. அவங்க வேலை முடிஞ்சது.
அவங்க அஜெண்டா முடிஞ்சது. இவ்வளவு விமர்சனங்களுக்கும் ஒரே காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக பக்கம் போகலையே, பாஜகவோடு உறவாடவில்லையே, பாஜகவையும் ஆர்எஸ்எஸ் திரும்ப 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 விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாரே, சனாதன எதிர்ப்பை உயர்த்தி பிடிக்கிறாரு, திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு இவர் உற்ற துணையாக இருக்கிறாரு. இதுதான் பிரச்சனை. இல்ல எங்களுக்கு திமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு நாளைக்கு நான் அறிக்கை விட்டா ஆகா ஓஹோன்னு மகிழ்ச்சி அடைவாங்க. தீபாவளியே கொண்டாடுவாங்க, புதுசா இன்னொரு தீபாவளி கொண்டாடுவார்கள். பிரச்சனை அதுதான். திமுக கூட்டணிக்கு ஒரு தூண் போல இருந்து அதை அந்த கூட்டணியை பாதுகாக்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. அதை திமுக கூட்டணி என்பதற்கு பதிலாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. மதசார்பற்ற சொல்ல அண்டர்லைன் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த மதசார்பற்ற என்பதுதான் அம்பேத்கரின் அரசியல், அம்பேத்கருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய அரசியல். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தில் மிக முக்கியமான கோட்பாடுகளில் ஒன்று மதச்சார்பின்மை. ஒரு மனிதன் எந்த மதத்தையும் சார்ந்தவனாக இருக்கலாம், ஆனால் அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது. அரசுக்கு மதம் கூடாது. உலகத்தில் எந்த தலைவரும் சிந்திக்காதது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சிந்தித்த ஒன்று. எந்த தேசத்திலும் இல்லாதது இந்தியாவில், இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உள்ள ஒன்று. எல்லா ஊரிலும் மத சார்பின்மை சொல்லுவாங்க, ஆனா அரச மதம் ஒண்ணு ஏற்றுக்கொள்வார்கள். அமெரிக்காவுடைய அரச மதம் எது? கிறிஸ்டியானிட்டி. இங்கிலாந்தினுடைய அரச மதம் எது? கிறிஸ்டியானிட்டி. இலங்கையின் அரச மதம் எது? பௌத்தம். பாகிஸ்தானின் அரச மதம் எது? அரசாங்கத்தினுடைய மதம் இஸ்லாம். சீனாவினுடைய அரச மதம் எது? பௌத்தம். இந்தியாவின் அரச மதம் எது? எதுவும் இல்லை. இதுதான் அவர்களுக்கு எரிச்சல், அவர்களுக்கு ஆத்திரம். இதை யார் வடிவமைத்தது, வரையறுத்தது, வகுத்தளித்தது? புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த கவர்மெண்ட் நான் ரிலீஜியஸ் கவர்மெண்ட், செக்யூலர் கவர்மெண்ட். நாங்கள் இப்போது ஆங்கில ஏகாதிபத்தியத்திடமிருந்து விடுதலை பெற்ற பிறகு உருவாக்கி இருக்கிற இந்த அரசு யூனியன் கவர்மெண்ட், செக்யூலர் கவர்மெண்ட். இதை அவர் எழுதி அரங்கேற்றுகிற போது மதவாதிகள் எல்லாம் இல்ல இல்ல இதை இந்துஸ்தான் சொல்லணும், இந்து ராஷ்டிரம் சொல்லணும், இந்து ரிலீஜன் அரசாங்கத்தினுடைய மதமாக இருக்க வேண்டும் எவ்வளவோ சொன்னார்கள். அப்படி சொல்ல முடியாது என்று சொன்னபோது அவருக்கு துணை இருந்தவர்கள் முக்கியமான 2 தலைவர்கள். ஏன் காங்கிரஸோட நம்ம இருக்கிறோங்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். காங்கிரஸ் கட்சியோடு நமக்கு சில முரண்பாடுகள் உண்டு, அது வேறு. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசாங்கத்தை மதசார்பற்ற அரசாங்கமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய அரசமைப்பு சட்டத்திலே உறுதி செய்த காலத்தில் அவருக்கு உற்ற துணையாக நின்றவர்கள் ஒருவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, இன்னொருவர் காந்தியடிகள். 2 பேருக்கு அம்பேத்கரை பிடிக்காது, அம்பேத்கருக்கு அந்த 2 பேரையும் பிடிக்காது, அது வேறு. அரசியல் முரண்கள் வேறு. அந்த 2 பேரையும் கடுமையாக அம்பேத்கர் அவர்கள் விமர்சித்திருக்கிறார் என்பது வரலாறு. ஆனாலும் அம்பேத்கர் எடுத்த இந்த முடிவுக்கு, மதசார்பின்மை என்கிற இந்த அரசியலுக்கு, இந்த கோட்பாட்டுக்கு ஒத்துழைத்தவர்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களும் மகாத்மா காந்தியடிகளும் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. பிஜேபி காரனுக்கும் RSS காரனுக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னா,
இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனால தான் நம்முடைய தேசத்தை ஒரு இந்து ராஷ்டிரா என்று அறிவிக்க முடியவில்லை. இந்த அரசமைப்பு சட்டம் இருப்பதனால்தான் இந்தியாவின் அரச மதம் இந்து மதம் தான் என்று அறிவிக்க முடியவில்லை. இதை நேரடியாக அவங்களால சொல்ல முடியாது. அம்பேத்கரை விமர்சிக்க வேண்டி வரும், அரசமைப்பு சட்டத்தை விமர்சிக்க வேண்டி வரும். அம்பேத்கரை விமர்சிக்கிற துணிச்சல் ஆர்எஸ்எஸ்க்கு கிடையாது. பெரியாரை விமர்சிப்பார்கள். அம்பேத்கருக்கு எதிராக கருத்து சொல்லுகிற துணிச்சல் பிஜேபிக்கு யாருக்கும் கிடையாது. சொன்னால் அவர்களால் இந்தியாவில் அரசியல் செய்ய முடியாது. அந்த நிலைக்கு உயர்ந்து நிற்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவரை விமர்சிக்க முடியாது. பாரதிய ஜனதாவால், ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்களால் அவரும் சேர்ந்து அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாட வேண்டும் என்கிற நிர்பந்தம், அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட வேண்டும் என்கிற நிர்பந்தம், அம்பேத்கரின் புகழை பாட வேண்டும் என்கிற நிர்பந்தம். ஆனால் அம்பேத்கரின் கோட்பாட்டை சிதைக்க வேண்டும் என்பது செயல் திட்டம். அந்த மதச்சார்பின்மையின் மீது நம்பிக்கையுள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கி இருக்கிற கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு பங்கு உண்டு. கலைஞர் காலத்தில் இருந்து சேர்ந்து இந்த கோட்பாட்டோடு நாம் இணைந்து இயங்கி இருக்கிறோம். அப்படித்தான் அது உருவானது. திமுகவுக்கு தலைமை வகிக்கிறது. ஆக பெரியாரை விமர்சித்தால் நாம் தலையிடுகிறோம். ஏன்? விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியலும் பெரியார் பேசிய அரசியலும் ஒன்றுதான். அம்பேத்கர் அரசியலும் பெரியார் அரசியலும் ஒன்றுதான். பெரியார் அரசியலை நீ சிதைப்பாய் என்றால் அது அம்பேத்கர் அரசியலையும் சிதைப்பதில் போய் முடியும். திராவிட அரசியலை விமர்சிக்கிற போது நாம் தலையிடுகிறோம். ஏன் தலையிடுகிறோம்? திமுகவுக்காக அல்ல, நாங்கள் பேசுகிற அரசியலுக்காக. திராவிட அரசியல் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே பேசுகிற அரசியல் அல்ல, அது புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அரசியல் தான். ஆரிய பார்ப்பனிய சூழ்ச்சிகளுக்கு எதிரான அரசியல், சனாதன தர்மத்திற்கு எதிரான அரசியல், வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிரான அரசியல், பரப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாட்டை களைய வேண்டும் என்கிற அரசியல், அதுதான் திராவிட அரசியல். ஆகவே திராவிட அரசியலை சிதைக்க முயற்சிக்கிறார்கள் என்றால் அம்பேத்கரின் அரசியலை சிதைக்க முயற்சிக்கிறார்கள் என்று பொருள். எனவே நாம் தலையீடு செய்கிறோம். பாரதிய ஜனதாவையும் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்களையும் நாம் விமர்சிப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் முன்மொழிந்த கோட்பாடுகள் தான் முதன்மையான காரணம். நாங்கள் அந்த கோட்பாடுகளை உள்வாங்கி இருக்கிறோம். அதன் உண்மையான விழுமியங்களோடு உள்வாங்கி இருக்கிறோம். அம்பேத்கர் என்ன நினைத்தாரோ அதை அப்படியே நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். அவர் என்ன கனவு கண்டாரோ அதை நனவாக்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு களத்தில் நிற்கிறோம். பாஜக என்றைக்காவது சாதி ஒழிப்பை பேசி இருக்கிறதா? அம்பேத்கருக்கும் பாஜகவுக்கும் எப்படி கொள்கை உறவு ஏற்படும்? அம்பேத்கரின் முதன்மையான கொள்கை என்ன? சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதானே. அந்த சாதி ஒழிப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்கிறதா? ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்கிறதா? டிஸ்கிரிமினேஷன் கூடாது, பாகுபாடு கூடாது என்பதுதானே அரசியல், அம்பேத்கர் அரசியல். அந்த டிஸ்கிரிமினேஷன் கூடாது என்கிற அரசியலை பிஜேபி என்றைக்காவது வலுவாக பேசி இருக்கிறதா? ஆர்எஸ்எஸ் பேசி இருக்கிறதா? சமத்துவம் என்பதுதானே அம்பேத்கரின் அரசியல். சாதி வேறுபாடுகள் இல்லை, எல்லோரும் பரப்பால் சமம்தான் என்று என்றைக்காவது மேடைகளில் பிஜேபி தலைவர்கள் பேசியது உண்டா? ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பேசியது உண்டா? சகோதரத்துவத்தை பேசியது உண்டா? அம்பேத்கரின் பிள்ளைகள். அதனால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பற்றி நாங்கள் பேச வேண்டி வருகிறது.
அதை பேசுவதனால் பொறுத்துக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத இந்த தனியார் தொலைக்காட்சியை நடத்தக்கூடிய நபர்கள், அவரை போன்ற பலர் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக புறப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய அரசியல் வேலை செய்ய தொடங்கிவிட்டது. விடுதலை சிறுத்தைகளின் உத்தி வேலை செய்ய தொடங்கிவிட்டது. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு நேர் எதிராக நிற்கிற வலிமையுள்ள இயக்கம் விசிக தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேர்தல் அரசியலில் திமுக அதிமுக என்கிற மோதல் இருக்கலாம். அதிமுகவை ஒழித்துவிட்டு அந்த இடத்திலே பாஜக வர வேண்டும் என்று ஆசைப்படலாம். இன்னும் 5 ஆண்டு காலத்தில் அல்லது அடுத்த தேர்தலின் முடிவுகளுக்கு பிறகு திமுகவா பிஜேபியா என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடலாம். அவர்கள் வயிற்றிலே அடிவயிற்றிலே புலி கரைக்கிற செயலை போல திடீரென்று விஜய் உள்ளே நுழைந்திருக்கிறார். இப்போ ஏடிஎம்கே ரீப்ளேஸ் பண்ண போறது விஜய் கட்சியா பிஜேபியா என்கிற பிரச்சனை இருக்கிறது. விஜயை கூட வைத்துக் கொண்டே திமுகவை வீழ்த்துவதா, விஜயை வெளியே வைத்துக் கொண்டே திமுகவையும் வீழ்த்தி அதிமுகவையும் பின்னுக்கு தள்ளி நாம் 2வது இடத்தில் வருவதா? இந்த 2வது இடத்துக்கு தான் இப்ப போட்டி. இந்த தேர்தல் 2026 இது தேர்தல் களம். ஆனால் கருத்தியல் களத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 2 இயக்கங்களுக்கு இடையிலே மோதல் உருவாகி இருக்கிறது. ஒன்று விசிக, இன்னொன்று பிஜேபி. அதுல தவறான கருத்துக்களை பரப்பி, வதந்திகளை பரப்பி, நம்மை சாதி ரீதியாக அடையாளப்படுத்தி ஏதேனும் ஒரு சாதியோடு மோதவிட வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். நாம் முக்குளத்து சமூகத்தை சார்ந்த பொதுமக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், எந்த சமூகத்திற்கு எதிராகவும் நாங்கள் இதுவரையில் அரசியல் செய்யவில்லை. சாதி ஒழிப்பு அரசியலை பேசுகிறோம், சாதிய வன்கொடுமைகளை எதிர்க்கிறோம், அவ்வளவுதான். அது அம்பேத்கர் பேசிய அரசியல், பெரியார் பேசிய அரசியல், அதை உள்வாங்கி இருக்கிறோம். அதனால் அதை நாங்கள் பேசுகிறோம், அவ்வளவுதான். அந்த தம்பி என்ன சாதின்னா எங்களுக்கு தெரியாது. இதை பரப்புவது அண்ணாமலை தான். அண்ணாமலைக்கு சொந்தக்கார ஆள்தான், அந்த நபர்தான் அந்த தனியார் தொலைக்காட்சியை நடத்துகிறவரும். எல்லாம் ஒரே லைன், அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கிறது, நட்பு இருக்கிறது. பிஜேபி நட்பும் இருக்கிறது, வேறு நட்பும் இருக்கிறது. வீடியோ இப்படி நான் போட்டிருக்கேன், நீ உடனே எக்ஸ் தளத்தில் போடு. தமிழ்நாட்டில் முதல் பொலிட்டிஷியன் பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டிருந்தா கரெக்ட் இல்ல, அண்ணாமலை போடுகிறார். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இயக்கத்தோழர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள். ஐடியாலஜிக்கல் வார் அம்பேத்கரின் பிள்ளைகளுக்கும் சங்கிகளுக்கும் இடையில்தான் நடக்க முடியும். வேற யாராலும் அவர்களோட நேருக்கு நேர் மோத முடியாது. அம்பேத்கரிய சிந்தனையாளர்களுக்கும் சங்கிகளுக்கும் இடையில் தான் மோதல் நடக்க முடியும். ஏன் வட இந்திய மாநிலங்களில் நடக்கல அப்படின்னு கேட்கலாம். நடக்குது, வெளியில பெருசா தெரியல. நான் போறேன், பல மாநிலங்களுக்கு நான் போறேன். நிறைய அம்பேத்கர் இயக்கங்கள் வந்து என்னை பார்க்கறாங்க. லக்னோ போயிருந்தேன், அண்மையில நாக்பூர் போயிருந்தேன், அதுக்கு முன்னால அகமதாபாத் போயிருந்தேன், டெல்லியில கூட்டம் கூட்டி இருந்தோம். தலித் இயக்கங்கள், மற்ற இதர சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த இயக்கங்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தினோம். ஆந்திரா போகிறேன், தெலுங்கானா போகிறேன், கர்நாடகா போகிறேன், கேரளா போகிறேன். எல்லா இடங்களிலும் அம்பேத்கரின் சிந்தனைகளை உள்வாங்கியவர்கள் பாரதிய ஜனதாவின் இந்த அரசியலை கண்டு மிகவும் கவலையில் இருக்கிறார்கள், ஆத்திரத்தில் இருக்கிறார்கள். வேற யாரும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. பிஜேபி வளர்றதை பத்தி வேற யாருக்கும் கவலை வராது. இந்தியாவெங்கும் கவலைப்படுகிற ஒரே சிந்தனையாளர்கள் யார் என்றால் அம்பேத்கரியத்தை உள்வாங்கியவர்கள் தான். அதற்கடுத்து அகில இந்திய அளவில் RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் இந்த அரசியலை கண்டு கவலைப்படுகிறவர்கள், ஆத்திரப்படுகிறவர்கள்
இடதுசாரிகள் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதற்கு அடுத்து விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் அடுத்து அந்த கவலையை பெறக்கூடியவர்கள் திராவிடர் கழகம் உள்ளிட்ட திராவிட அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் தான். அதுல திமுக, திராவிடர் கழகம். ஆகவேதான் இவர்கள் நம்முடைய நட்பு சக்திகள், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நட்பு சக்திகள். இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா யாரும் பேசலையே. மக்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார்கள், அது போதும். நாம் யார் நம்மை ஆதரித்தார்கள் என்பதை விட யார் நம்மை எதிர்க்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும், அதுதான் முக்கியமானது. யாரும் நம்மை தாங்கி பிடிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் யார் பாதிக்கப்பட்டாலும் சிறுத்தைகள் முன்னால் வந்து நிற்போம். எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். எங்களுக்காக வாழாட மக்கள் இருக்கிறார்கள், நேர்மறை சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள், ஜனநாயக சக்திகள் இருக்கிறார்கள், நடுநிலைமையோடு சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நீதியின் மீதும் நியாயத்தின் மீதும் நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள்.